சரி, ஓகே. ஹாய், ஓகே. இப்போ நம்ம போன கிளாஸ் பேலன்ஸ் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு 211வது கொஸ்டின் வந்து பார்ப்போம். சரியா? ஓகே. சமூக ஊடகத்தில் அதிக பின்தொடர்பவர்களினை கொண்ட முதல் உலகத் தலைவர் மற்றும் அரசியல்வாதி யார்? நரேந்திர மோடி. இஸ்ரேலிய தாக்குதலினால் படுகொலை செய்யப்பட்ட ஈரான் நாட்டின் உச்ச அதிகாரம் பொருந்திய ஆன்மீக தலைவரின் பெயர் என்ன? அயதுல்லா அலி கமேனி. சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வனஜீவராசிகள் அமைப்புடன் இணைந்த உலக நிலைபேறான அபிவிருத்தி உச்சி மாநாடு 2026 நடைபெற்றது இந்தியா. தேசிய கல்வி ஆணைக்குழு NEC தொடர்பாக தவறாக கூற்று 1992 நிறுவப்பட்டது. அதாவது ஒரு குறிப்பு வந்து தேசிய கல்வி ஆணைக்குழு 1991 ஆண்டு 19ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது. டிஜிட்டல் யுகத்தில் எழுத்தறிவை மேம்படுத்தல் என்பதை கருப்பொருளாக கொண்டு 2025 கொண்டாடப்படும் சர்வதேச தினம் இது செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். பழைய பாடத்திட்டத்தின் கீழ் கட்டாய பாடமாக இருந்த போதிலும் 2026க்கு பின்னர் விருப்ப பாடமாக மாற்றப்பட்ட பாடம் வரலாறு ஹிஸ்டரி. குறிப்பு: புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி 7 கட்டாய பாடங்களில் வரலாறு உள்ளடக்கப்படவில்லை. அது ஒரு விருப்ப பாடமாகவே அமையும். 217வது கேள்வியை பாருங்க. இலங்கை பாடசாலைகளில் 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் போது 2வது அதிகப்படியான மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் பிரிவு பாடசாலை பழைய மாணவர்களின் பிள்ளைகள். அதாவது முதலிடம் வந்து அண்மையில வசிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, செகண்ட் வந்து பழைய மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. ரைட், ஓகே. அடுத்தது, புதிய கல்வி அறிக்கையின்படி இந்நாட்டில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான தேசிய பாடசாலைகளை கொண்ட மாகாணம் வடமேல் மாகாணம் அல்லது வடமாகாணம். தரவுகளின்படி மாறுபடலாம், ஆனால் பொதுவான சமீபத்திய அறிக்கைகளில் வடமேல் மாகாணம் தேசிய பாடசாலை விரிவாக்கத்தில் குறைவாக காணப்பட்டது. 219வது கேள்வி. பின்வருவனவற்றுள் இலங்கையின் கல்வி அமைச்சராக பதவியை வகிக்காத ஒரு நபர்? காமினி திசாநாயக்க. உயர்தரத்தில் தொழில்நுட்ப பாடத்தை கற்கும் மாணவர்களுக்கு மஹிந்தோதாய புலமை பரிசில் வழங்கப்படுவதுடன் உயர்தரத்தில் தொழில்நுட்ப பாடத்தை கற்கும் மாணவிகளுக்கு வழங்கப்படும் புலமை பரிசின் பெயர் என்ன? திரிய தியனி புலமை பரிசில். 2026ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் 2027ஆம் ஆண்டில் எந்த தரங்களுக்காக புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? தரம் 2-7. குறிப்பு: 2026 தரம் 1, 6 மற்றும் 10 ஆரம்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2027 தரம் 2, 7 மற்றும் 11ஆம் தரத்துக்காக ஆரம்பிக்கப்பட உள்ளது. வாசிக்க ஓர் அறை என்னும் எண்ணக்கரு எத்துறையை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது? ஆரம்ப கல்வி மேம்பாட்டிற்காக. குறிப்பு: இது குறிப்பாக ஆரம்ப பிரிவு மாணவர்களின் வாசிப்பு மற்றும் எழுத்தறிவு திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு காணப்படுகின்றது. அடுத்தது, 2025 புக்கர் விருதினை இந்திய பிரஜையான பானு முஷ்டாக் வென்றுள்ளார். அவர் எந்த நாவலுக்காக இவ்விருதை பெற்றார்? ராணி. ஓகே. அதாவது புக்கர் விருதினை வென்றவர் எத்தனையாம் ஆண்டு? 2025 ஒன்று கேள்வி வரும். அதே நேரம் 2025ஆம் ஆண்டு இந்திய பிரஜையான பானு முஷ்டாக் வென்ற விருது என்ன? புக்கர் விருது என்ற ஒரு கொஸ்டின் வரும். வென்றவர் பேர் என்னன்னு கேட்டா பானு முஷ்டாக் சொல்லணும். அதே நேரம் எந்த நாவலுக்காக பெற்றார் என்று கேட்டா ராணி என்று சொல்லுவார். இப்படியும் பிரிச்சு பிரிச்சு படிச்சு பழகும். சரியா? ஓகே. அடுத்தது, 2025 அரச இலக்கிய விழாவில் சிறந்த நாவலாக சந்திரத்ன பண்டாரவின் பியா சர சமய நாவல் மதிப்பீடு செய்யப்பட்டது. அங்கு சிறந்த சிறுகதை தொகுப்பாக மதிப்பீடு செய்யப்பட்ட சிறுகதை எது? வாபி. அதாவது 2025 வந்து அரசு இலக்கிய விழாவில் சிறந்த நாவலாக தேர்வு செய்யப்பட்ட நாவல் என்ன? பியாசர சமய நாவல். பிள்ளைங்கிட்ட இது ஒரு கேள்வியும் வரலாம். இதே இதுல வந்து இயற்றினவர் யாரு? சந்திரத்ன பண்டாரம். அதே நேரம் அந்த 2025 அரசு இலக்கிய விழாவில தெரிவு செய்யப்பட்ட சிறுகதை தொகுப்பு தான் வாபி. சரியா? ரைட். 2026ஆம் ஆண்டில் இந்நாட்டு பாடசாலை மாணவர்கள் அதிகளவானோர் பின்வரும் எந்த வகை பாடசாலை கல்வி வரும்? 1AB. அதை என்னோட சொல்லி வாய்ச்சிக்கொள்ளுங்க குறிப்பா. அடுத்தது, இந்நாட்டில் அரச பாடசாலைகள் மிக குறைந்த எண்ணிக்கையில் அமைந்துள்ள மாவட்டம் மன்னார். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையை திரு CWW கண்ணங்கரா அவர்கள் அறிமுகப்படுத்திய போதிலும் மகாபல புலமை பரிசில் நிதியத்தை அறிமுகப்படுத்த லலித் அத்துலத் முதலி. சரியா? ரைட். தெற்காசியாவில் 93.2% எழுத்தறிவு வீதத்தை பெற்றுள்ளதன் மூலம் இலங்கை 2வது இடத்தை பெற்றுள்ளது. இங்கு ஆண்களின் எழுத்தறிவு வீதம் 94% எனின் பெண்களின் எழுத்தறிவு வீதம் 92.6% காணப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டு மத்திய வங்கி அறிக்கையின்படி தற்போது இலங்கையின் பாடசாலை ஆசிரியர்களின் மாணவர் வீதம் 16:3 என காணப்படுகின்றது. 1944 இலங்கைக்கு வருகிற இந்த இத்தாலிய பெண்மணி ஒருவர் குட்ஷபர்ட் கன்வென்டில் இந்நாட்டில் முதலாவது முன்பள்ளியை ஆரம்பித்தார். அவர் யார்? மரியா மொண்டசோரி.
சரி, அடுத்தது பிரான்சின் பாரிஸ் நகரை தலைமையாக கொண்டு இயங்கும் ஐக்கிய நாடுகளில் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் சுருக்க பெயர் யுனெஸ்கோ. புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் கல்வி பொறுத்தராத சாதாரண தர பரீட்சைக்காக ஒரு மாணவர் முகம் கொடுக்க வேண்டிய வினாத்தாள்கள் எண்ணிக்கை 7 முதல் 9 இப்போ 7. சரியா? ஓகே. புதிய சீர்திருத்தத்தின் பின்பாடு 7 பாடங்களாக காணப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டுக்கான, அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய புத்தாண்டு விழா நடைபெற்ற இடம் கம்பஹா. 2025ஆம் ஆண்டு தேசிய ஆசிரியர் தினத்தின் கருப்பொருள் என்ன? ஆசிரியர் பணியை ஒரு புதிய அர்த்தத்துடன் கூடிய கூட்டு தொழிலாக அங்கீகரித்தல். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட பல இன மும்மொழி பாடசாலைகள் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அது இவ்விடத்தில் பொலனறுவையில் காணப்படுகின்றது. அண்மையில் ஐரோப்பிய நாடான ஹங்கேரி நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவரின் பெயர் பீட்டர் மார்க்கியர். சர்வதேச கணித மற்றும் அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் 2025 நடைபெற்ற இடம் மலேசியாவில் கெடான் என்ற இடத்தில் இடம்பெற்றது. தேசிய தொழிற்கல்வி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் ரத்மலான. இலங்கை கல்வி டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கி வருகின்ற நாடு சீனா. 2024ஆம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பின்படி தேசிய சனத்தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு? 350. பாடசாலை மாணவர்களுக்கான உணவு வழங்குவதற்கான ஊட்டச்சத்துணவு திட்டம் தேசிய திட்டமாக எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? 2006ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. மொத்த சனத்தொகையில் 10% அதிகமான மக்கள் தொகையை கொண்டுள்ள மாகாணங்கள் 4 காணப்படுகின்றன. தேசிய பாலின விகிதம் 93.3% காணப்படுகின்றது. இந்த ஆண்டு நமது நாட்டின் இலவச கல்வியின் தந்தையாக கருதப்படும் திரு CWW கென்னங்கராவின் எத்தனையாவது பிறந்த ஆண்டு தினம் கொண்டாடப்பட உள்ளது? 142வது. பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவிற்காக ஒரு மாணவனுக்கு அரசாங்கம் தற்போது செலவு செய்யும் தொகை 110. இப்படியான சொல்லிச்சு வராதுன்றத கூட அண்மையில் நடைபெற்ற ரெஜிஸ்டார் எக்ஸாம்ல எத்தனை வீதத்தால டெக்ஸ் விதிக்காங்க, எத்தனை வீதத்துல அந்த வரி மதிப்பு எல்லாம் காணப்படலாம் கேட்டிருந்தாங்க. அதில் பிரிக்கொள்ளியும் வேற எல்லாம் பாத்துக்கோங்க. சரியா? அடுத்தது சஸ்கோர் கணிக்கும் முறையை கண்டுபிடித்தவர் யார்? கால்பியர்சர். 2025ஆம் ஆண்டு புள்ளி விவரப்பில் தரவுகளின்படி இலங்கையில் அதிக கணனி அறிவு வீதம் கொண்ட வயது பிரிவினர் 15 தொடக்கம் 19. கோலூற்றி பாய்தலில் உலக சாதனை படைத்த ஸ்வீடன் வீரரும் 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவரின் பெயரும் என? ஆர்மெண்ட் மொன்டோ. முன்பள்ளிகளை கட்டுப்படுத்தும் நிறுவனம் உள்ளூராட்சி மன்றம். இலங்கை ஆசிரியர்களுக்காக வழங்கப்படும் காப்புறுதி திட்டம் அக்ரஹரா. சரி, இதுவரைக்கும் நம்ம 250 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். பேலன்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். சரி, ஓகே, தேங்க்யூ.